ஆண்டுகள் கர்த்தர் வந்து அநேக அற்புதங்களில் எனக்கு செஞ்சிருக்காங்க. நான் இப்பதான் மூலமாக தேவனுடைய சுத்த கிருபையை வசனத்தின் படிதான் இப்போ நான் நிற்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், நான் ஏஎல்சி சபையிலேருந்து வந்திருக்கேன். மேரேஜ் டைமில் இவங்க ரெக்வஸ்ட் வைக்கும்போது கூட இந்த மாதிரி முழுக்க ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணாங்க. அன்றைக்கி அதை பற்றின அந்த நாங்கள் பார்ன் அண்ட் பிராட் அப் கிறிஸ்டியனாக இருந்தாலும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் அப்போ கிடையாது. எல்லாருமே எப்படி வேணாலும், அதாவது ஆண்டவருக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்காங்களோ, ஆனால் அந்த ரட்சிப்பு இல்லைன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் நாளாக நிறைய விஷயங்கள் செட் ஆகலை. அதில் அங்கிட்ட போய் அநேக காரியங்களுக்காக நின்றுருக்கேன். ஆனால் கர்த்தர் இப்போ அந்த பக்குவத்தை நல்லாவே கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த ஆண்டுல கூட அநேக காரியங்களும் கர்த்தர் முன்னேறி வர கிருபை செஞ்சிருக்காங்க. அப்பா தானே, அவர்கிட்ட போய் நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம். சின்ன சின்ன தப்புனாலும் அப்பா என்ன நம்மளை செய்ய போறாங்கன்னு ஆண்டவரிடத்துல அப்படிதான் இருந்தேன். பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவேன். பக்கத்துலேயே இருங்க, ஆனால் பதில் தராதீங்க, இப்படிதான் அவரோட பேசிட்டே இருப்பேன். சும்மாவே ஏன் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் அவர் கூட நான் ஆர்கியூ பண்ணுவேன். ஆனால் நாளாக கர்த்தருக்கு நிறைய விஷயங்கள்ல இப்போ முன்னேறி வர கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காங்க. கிரேஸ்ஃபுல் ரூபீஸ்ல கூட சோனியும் ஹெலன் சிஸ்டரும் வந்து அந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அதில் கூட நான் ஒரு மெம்பர் தான். ஆனால் அதில் நான் எந்த விஷயத்திலும் ஈடுபட மாட்டேன். ஜாய்ஸ் பர்ஷன் வந்து ப்ரெஸ் போடும்போது ஸ்டார்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அதையும் நான் விட்டுட்டேன். ஒரு நாள் ஷீலா வந்து தாட் ஷேர் பண்ணணும், நீங்கள் உங்கள் பேரை நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது கூட நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் ஷீலாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பேரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பித்தது. கர்த்தர் அவருடைய வேதத்தை நம்ம படித்து தியானிக்கும் பொழுது அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அந்த நிலைமையில நான் இருக்கேன்னு ஃபஸ்ட்டு நான் என்னை பார்க்கணும். நான் ஒருத்தருக்கு வந்து ஆண்டவர் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது நான் எந்த அளவுக்கு இருக்கேன்றத முதல்ல நான் யோசிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா பெரிய தப்பு எதுவும் செய்யலைனாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல விலகி போகிறது உண்மை. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்கேன். ஆனால் கர்த்தர் அதுலேயும் என்னோடு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் பற்றி தியானிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க. அது எனக்கே பிரமிப்பாக இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜீவிக்கிறோமோ கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை எடுத்து பயன்படுத்துவாங்க. என்னோட வாஞ்ச இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்காங்க, அவருக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஆனால் வரும் காலங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி அர்த்தமுள்ள இருதயத்தோடு காணப்படணும். அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்கு கர்த்தர் தரணும். அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த ஆண்டுலையும் எனக்கும் ஜீனுக்கும் வெவ்வேறு நிலைமையில எங்கள் பிரேஸ்லெட் தொலைஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் அல்லது காரில். ஆனாலும் கர்த்தர் அது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொடுத்து அதுக்கு உடனே கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துறேன். அதே போல் நான் தனியாக இருக்கும் பொழுது பயங்கரமாக சோர்ந்து போன நேரத்தில் உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு பயங்கரமாக தெரிஞ்சிருக்காங்க. அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். என் ஃபேமிலியை கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்கு சமாதானத்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அதே போல் கடந்த ஆண்டில் கூட இந்த ஆம்பேட்டில் வந்த அந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். 2016 சர்ஜரி நடந்தது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க. அதே போல் இப்போ ரைட் கையிலையும் அதே மாதிரி பிரச்சனை. ஆனாலும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆகஸ்ட் எண்டில் அது ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வீக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு 2-3 இருக்கும். அது கட்டி மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப பெயின் இருக்கும். ஆனால் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நார்மலாக ஆகும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் ஆகஸ்ட் எண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட வலி தாங்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் அதுலேயுமே வேலைகள் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. நாளாக நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அது கட்டாகி ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி வெளியிலே அந்த ஸ்கின் வந்தது. அது ரொம்ப எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லா நிலைமையிலையும். ஆனால் கர்த்தர் அதுலேயும் அல்ட்ராசவுண்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க. அதை கட் பண்ணி டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அதுலேயும் எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையில் நான் அதை சொல்லும் பொழுது
அநேகர் ஜெபிச்சிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அவரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கும் எந்த நிலைமையிலையும் தயங்காமல் என்னை கூட்டிகிட்டு போனாரு. பாஸ்கருக்காகவும் நான் நன்றி